أشهد أن لا إله إلا الله. அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நம்முடைய குமரி மாவட்டம் ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸ் அமைப்பினுடைய சார்பில் தொடர் பிரச்சாரங்கள் நடைபெற்று வருகிறது. திருக்குர்ஆன் அழைக்கிறது என்ற தலைப்பில் தொடர்ந்து பல பகுதிகளில் பிரச்சாரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த பிரச்சாரத்தினுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு முன்மாதிரி பெண்மணிகள் என்ற ஒரு பொருளில் இன்றைய பிரச்சாரம் இங்கே ஆரம்பமாயிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கம் ஆண்களுக்கு எவ்வாறு முக்கியத்துவத்தை வழங்கியிருக்கிறது, அதை போல பெண்களுக்கு முக்கியத்துவத்தை வழங்கியிருக்கிறது. அந்நிசாஉ ஷகாயிகுர் ரிஜால் என்று சொல்வார்கள். பெண்கள் என்பவர்கள் ஆண்களுடைய சரிவாதி என்று. ஆண்களுக்கு எந்த அளவிற்கு கண்ணியமும் மதிப்பு மரியாதையும் அவர்களுக்கான உரிமையும் இருக்கிறது, அதே போல பெண்களுக்கும் இஸ்லாமில் கண்ணியமும் மதிப்பும் மரியாதையும் உரிமையும் இருக்கிறது. ஒரு சில விஷயங்களில் மட்டும்தான் ஆண்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது பெண்களுக்கு ஒரு சில உரிமைகளில் சற்று குறைவு இருந்தாலும் கூட, உதாரணமாக கணவனுக்கு அதிகப்படியான அதிகாரமா அல்லது பெண்ணுக்கு அதிகப்படியான அதிகாரமா என்று பார்க்கிற பொழுது இஸ்லாம் என்ன சொல்கிறது? கணவனுக்குத்தான் ஒரு பெண்ணை விட ஒரு குடும்பத்தில் அதிகப்படியான அதிகாரம் இருக்கிறது என்று சொல்கிறது. இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை தவிர்த்து பார்க்கிற பொழுது இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு தனித்துவத்தை, தனி கண்ணியத்தை, தனி மரியாதையை தந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை பற்றி சொல்கிற பொழுது வஆஷிருஹுன்ன பில் மாரூஃப் என்று சொன்னார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிற பொழுது வஆஷிருஹுன்ன பில் மாரூஃப், அந்த பெண்களை நல்ல விதமாக கண்ணியமான முறையில் நடத்துங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவுறுத்துகிறார். இந்த அளவிற்கு பெண்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் முக்கியத்துவம் இருக்கிறது. பெண்களை இஸ்லாம் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறது. அவர்களுக்கான எல்லா விதமான உரிமைகளையும் தந்திருக்கிறது. ஆரம்ப காலங்களில் இஸ்லாம் வருவதற்கு முன்னதாக பெண்களுக்கு சொத்தில் உரிமை இல்லை, பங்கு இல்லை என்று சொல்லி பெண்களுக்கு சொத்துரிமையை மறுத்து வந்தார்கள். அந்த காலகட்டத்தில் இஸ்லாமிய மார்க்கம் அவர்களுக்கு சொத்துரிமையை வழங்கியது. அதே போல பெண் குழந்தை பிறந்தாலே அது ஒரு இழுக்காக கருதினார்கள், அதை ஒரு கேவலமாக நினைத்தார்கள். அவ்வாறு நினைத்து வந்த அந்த காலகட்டத்தை மாற்றி பெண்களின் மூலமாகத்தான் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு உயர்வு இருக்கிறது, மனித சமுதாயத்திற்கு உயர்வு இருக்கிறது என்ற நிலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடத்தி காண்பித்தார்கள். பெண்கள் தாய்மார்களுடைய காலடியில் சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பெண்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்த்தி வைத்தார்கள். அப்படிப்பட்ட பெண்களுக்கெல்லாம் முன்மாதிரி பெண்களாக, முன்மாதிரி பெண்மணிகளாக சில பெண்மணிகளை இஸ்லாம் நமக்கு அடையாளப்படுத்துகிறது. இஸ்லாமிய வரலாறுகளை படித்து பார்க்கிற பொழுது அது நமக்கு பல விதமான பொக்கிஷங்களை, பல செய்திகளை நமக்கு வழங்குகிறது. எல்லாவற்றுக்கும் ஒரு முன்மாதிரி இருக்கிறது. ஆண்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது, பெண்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. குறிப்பாக பெண்களுக்கு குர்ஆனை நாம் திருப்பி பார்க்கிற பொழுது, நபி மொழியை நாம் திருப்பி பார்க்கிற பொழுது அதில் ஏராளமான முன்மாதிரிகள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு பெண் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அவளுடைய இஸ்லாமிய நடவடிக்கைகள் எப்படி அமைய வேண்டும், அவளுடைய ஒழுக்க செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும், அவருடைய அன்றாட பழக்க வழக்கங்கள் எப்படி அமைய வேண்டும், அவருடைய ஆடை ஒழுக்கம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு பெண் எந்த வகையில் அவள் ஒரு முன்மாதிரி பெண்ணாக இருக்க வேண்டும் என்பதற்கு இஸ்லாமிய மார்க்கம் சில பெண்களை முன்மாதிரிகளாக அடையாளப்படுத்தி இருக்கிறது. அதில் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில பெண்களுடைய பெயர்களை குறிப்பிடுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களை சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களை பொறுத்தவரையில் அனைத்து மனைவிமார்களுமே இந்த காலத்தினுடைய பெண்மணிகளுக்கு மிகச்சிறந்த முன்னுதாரணமாக மாதிரி பெண்மணிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பெண்மணிகளை பொறுத்தவரையில் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியான கண்காணிப்பில் வளர்ந்தவர்கள், வார்க்கப்பட்டவர்கள், வளர்த்தெடுக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயிற்சி பாசறையில் கல்வி போதிக்கப்பட்டிருக்கிறது.
பெண்கள் எப்படி நடக்க வேண்டும், அவருடைய ஆடை ஒழுக்கம் எப்படி இருக்க வேண்டும், அவருடைய பேச்சுக்கள் எப்படி இருக்க வேண்டும், அவருடைய கொடுக்கல் வாங்கல் பழக்கங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எல்லா விதமான எடுத்துக்காட்டுகளாகவும் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை துறவிகள் நமக்கு முன்னுதாரணமாக இருக்கிறார்கள். பெண்களுக்கெல்லாம் சிறந்த பெண்ணாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மனைவி ஹாஜர் அவர்களை சொல்லலாம். ஒரு பெண் எந்த அளவிற்கு துணிச்சல் உள்ளவளாக, இரையச்சம் உள்ளவளாக இருக்க வேண்டும், மார்க்கத்திற்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும் என்பதற்கு மிகச்சிறந்த முன்னுதாரணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய அருமை மனைவி ஹாஜர் அவர்கள் விளங்குகிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் எந்த பெண்ணும் துணியாத ஒரு துணிச்சலான ஒரு செயலை அவர்கள் செய்தார்கள். எந்த பெண்ணும் இப்படிப்பட்ட ஒரு துணிச்சலான காரியத்தை செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு துணிச்சலான காரியத்தை அவர்கள் ஏன் செய்தார்கள் என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்காக, இறைவனுடைய கட்டளைக்காக. இறைவன் அப்படி ஒரு கட்டளையை பிறப்பித்திருக்கிறான், அந்த கட்டளைக்கு இணங்க வேண்டும், கட்டுப்பட வேண்டும் என்பதற்காக, அதன் மூலமாக இறைவனுடைய மார்க்கத்தை வளர்க்க வேண்டும், அதை தூக்கி நிறுத்த வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய ஒரு அர்ப்பணிப்பு, யாரும் செய்ய முன்வராத ஒரு மிகப்பெரிய துணிச்சலான அர்ப்பணிப்பை அவர்கள் செய்தார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்காவுக்கு வருகிறார்கள். தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய பிள்ளையும் அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். பிள்ளை யார் என்று சொன்னால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இருவரையும் அழைத்துக் கொண்டு வந்தவர்கள் இன்றைக்கு காபத்துல்லா இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே அவர்களை தங்க வைக்கிறார்கள். தங்குவது என்று சொன்னால் அங்கே ஆட்கள் நடமாட்டமே கிடையாது, குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது, சாப்பிடுவதற்கு சாப்பாடு கிடையாது, தங்குவதற்கு வீடு கிடையாது, பழகுவதற்கு மனிதர்கள் கிடையாது. அங்கே வெறும் பாலைவனம், வெறும் பாலைவன பூமி, அது ஒரு பொட்டல் பூமி, கொடி செடிகள் முளைக்காத ஒரு பொட்டல் பூமியாக இருக்கக்கூடிய, தண்ணீர் கிடைக்காத ஒரு பாலைவனமாக இருக்கக்கூடிய பகுதியிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய பிள்ளையும் விட்டுவிட்டு செல்கிறார்கள். அவ்வாறு அந்த பாலைவன பகுதியில் அவர்களை விட்டுவிட்டு திரும்பி செல்கிற பொழுது இவ்வாறு எங்களை பாலைவன பூமியிலே எந்த ஆதரவும் இல்லாமல், யாருடைய துணையும் இல்லாமல், ஆள் நடமாட்டம் இல்லாத, ஜன நடமாட்டம் இல்லாத, போக்குவரத்து இல்லாத ஒரு பொட்டல் வழியில் எங்களை விட்டு செல்கிறீர்களே, எந்த அடிப்படையில் நீங்கள் இவ்வாறு எங்களை விட்டு செல்கிறீர்கள் என்று ஹாஜர் அவர்கள் தன்னுடைய கணவரை பார்த்து கேட்ட பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் இவ்வாறு எனக்கு கட்டளை இட்டிருக்கிறார் என்று சொன்னார்கள். அல்லாஹ் உங்களுக்கு இவ்வாறு கட்டளை இட்டிருக்கிறான், அப்படி என்றால் நான் அதை சம்மதிக்கிறேன், நான் இங்கே தங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லி சம்மதித்து தங்கினார்கள் என்பது வரலாறு. குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பற்றி சொல்கிறான். ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي என்று அந்த வசனம் தொடங்குகிறது. இறைவனிடத்தில் பொறுப்பை சாட்டிவிட்டு தன்னுடைய பிள்ளையையும் தன்னுடைய மனைவியையும் அந்த இடத்தில் அந்த பொட்டல் வழியில் விட்டுவிட்டு செல்கிறார்கள். அவ்வாறு அந்த பகுதி ஒரு மனித நடமாட்டம் உள்ள பகுதியாக, பல குடும்பங்கள் வாழக்கூடிய பகுதியாக இன்றைக்கு ஒரு மெகா சிட்டியாக மாறி இருக்கிறது என்று சொன்னால், ஒரு மாநகரமாக, அந்த மெட்ரோ சிட்டியாக அந்த மாநகரம், அந்த மக்கா மாநகரம் மாறி இருக்கிறது சொன்னால், அவ்வாறு மாறுவதற்கு வித்திட்டவர்கள் யார் என்று சொன்னால் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். ஒரு ஜன நடமாட்டம் இல்லாத, ஆள் அரவம் இல்லாத, போக்குவரத்து இல்லாத, தண்ணீர் வசதி இல்லாத, மின்சார வசதி இல்லாத, எந்த அடிப்படை வசதியும் இல்லாத ஒரு பகுதியை ஜன நடமாட்டம் உள்ள ஒரு பகுதியாக, ஒரு குடிமக்கள் வாழக்கூடிய குடியிருப்புகள் நிறைந்த ஒரு பகுதியாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் முதலில் யாராவது அந்த இடத்துல வந்து குடியிருந்தாக வேண்டும். ஒருவர் துணிச்சலாக வந்து குடியிருந்தால் மட்டும்தான் பிறகு அவரை பார்த்து மற்றவர்கள் வந்து குடியிருப்பார்கள். அந்த ஒரு துணிச்சலான காரியத்தை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள். இந்த மாதிரிப்பட்ட ஒரு துணிச்சலான, ஒரு சவாலான, ஒரு வீரமான ஒரு செயலை வேறு எந்த பெண்ணுமே செய்ய முடியாது. ஏனென்றால் அது ஒரு ஊர் அல்ல, ஒரு கிராமம் அல்ல, மனிதர்கள் வாழக்கூடிய பகுதி கிடையாது, யாருமே இல்லாத, செடி கொடிகள் இல்லாத, எந்த வசதியும் இல்லாத ஒரு பொட்டல் வழியிலே ஒரு பெண்ணால் தன்னந்தனியாக இருக்க முடிகிறது என்று சொன்னால் அவர்கள் இருக்க வைத்தது எது? அவர்களை தங்க வைத்தது எது? எதற்காக தங்கினார்கள்? அந்த பகுதியிலே காபத்துல்லா இருக்கிறது, காபத்துல்லாவின் பக்கம் மக்கள் வர வேண்டும், இறைவனை தொழுவதற்காக மக்கள் கூட்டம் கூட்டமாக வர வேண்டும், அதன் மூலமாக அவர்களுக்கு சத்தியத்தை போதிக்க வேண்டும், மார்க்கத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்கான திட்டமிட்ட ஏற்பாடு அது. அந்த பகுதியை மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியாக மாற்றுவதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதலில் தன்னுடைய குடும்பத்தை அர்ப்பணிப்பு செய்கிறார்கள். தன்னுடைய குடும்பத்தை முதலில் கொண்டு உட்கார வைக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் மக்கள் அங்கே போக்குவரத்து அதிகமாகிறது, மக்கள் வந்து தங்க ஆரம்பிக்கிறார்கள். பிறகு காபத்துல்லாவை கட்டி எழுப்புகிறார்கள். பிறகு மக்கள் காபத்துல்லாவை வழிபடுவதற்காக வருகிறார்கள்,
தொழுவதற்காக வருகிறார்கள். மக்களுடைய எண்ணிக்கை கூடுகிறது, அதிகப்படுகிறது. இன்றைக்கு லட்சோப லட்ச மக்கள் இந்த ஹஜ்ஜுக்காக அந்த மக்கமா நகரை நோக்கி செல்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கெல்லாம் அடிப்படையான காரணம் இந்த அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகம் என்பதை நாம் யாரும் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு சஃபா மருவிலே ஓடுகிறார்கள். சஃபா மருவாவுக்கு மத்தியில் மக்கள் ஓடுகிறார்கள், 7 தடவை ஓடுகிறார்கள். ஓடுகிற பொழுது கண்டிப்பாக அவர்களுக்கு இந்த ஹாஜர் அம்மையாருடைய ஞாபகம் வராமல் இருக்காது. எதற்காக ஓடுகிறார்கள், என்ன காரணத்திற்காக ஓடுகிறார்கள், அதற்கு பின்னால் என்ன இருக்கிறது? அந்த வெறும் இடத்திலே ஓடுவதனால் ஏற்படக்கூடிய நன்மை என்ன, பயன் என்ன என்பதை பற்றி சிந்திக்க வேண்டுமா இல்லையா? சஃபா மர்வா என்ற 2 மலை குன்றுகளுக்கு மத்தியில் இங்கும் அங்குமாக ஓட வேண்டிய அவசியம் என்ன? அதை ஒரு இபாதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு எதற்கு ஆக்கி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதில் ஒரு மிகப்பெரிய பாடம் இருக்கிறது. அதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய படிப்பினை இருக்கிறது. என்ன படிப்பினை? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த குடும்பம் எவ்வாறு இஸ்லாமிய மார்க்கத்திற்கு தன்னை அர்ப்பணித்தது என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக, இஸ்லாமிய மார்க்கத்தை வளர்ப்பதற்காக, இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம், சத்திய மார்க்கத்தின் பக்கம் மக்களை கொண்டு வருவதற்காக அவர்கள் அந்த குடும்பம், அந்த ஒரு சிங்கிள் ஃபேமிலி, அந்த ஒரே ஒரு குடும்பம் எப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பை, எப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை செய்தது என்பதை பின்னால் வரக்கூடிய மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை ஒரு கடமையாக ஆக்கி வைத்திருக்கிறார். அந்த சஅய் என்று சொல்லப்படக்கூடிய சஃபாவுக்கு மர்வாவுக்கு மத்தியில் ஓடவில்லை என்று சொன்னால் ஹஜ் நிறைவேறாது. ஹஜ் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், உம்ரா நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், ஒருவர் உம்ராவுக்கு செல்கிறார் என்று சொன்னால் அவருக்கு முக்கியமாக 2 கடமைகள் தான் இருக்கிறது. ஒருவர் உம்ராவுக்காக இஹ்ராம் செய்கிறார் என்று சொன்னால் அவர் தவாப் செய்ய வேண்டும். தவாப் செய்து முடித்த கையோடு என்ன செய்ய வேண்டும்? சஅய் செய்ய வேண்டும். இந்த 2ஓடு அவருடைய வேலை முடிந்தது. அதற்கு அடுத்ததாக அவருடைய முடியை மழிக்கவோ அல்லது சிரைக்கவோ அல்லது குறைக்கவோ செய்ய வேண்டும். இதோடு அவருடைய உம்ரா கடமைகள் முடிவு பெறுகிறது. சாதாரணமாக இவ்வளவு தூரத்தை கடந்து நிறைவேற்றப்படக்கூடிய உம்ரா என்று சொல்லப்படக்கூடிய அந்த வழிபாட்டில் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஃபா மர்வாவுக்கு மத்தியில் ஓட வேண்டும் என்பதை ஏன் கடமையாக்கி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த குடும்பத்தினுடைய தியாகத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதற்கு. அப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை நாம் யார் செய்திருக்கிறோம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகத்தை, அவருடைய துணைவியார் செய்த தியாகத்தை, அவருடைய பிள்ளை செய்த தியாகத்தை, அந்த ஒட்டுமொத்த குடும்பம் செய்த தியாகத்தை நாம் யாரும் செய்ய முடியுமா இன்றைக்கு? அவை மிகப்பெரிய ஒரு துணிச்சலான பெண்ணாக இருக்கிறார்கள். ஒரு பெண் எவ்வாறு துணிச்சலான இஸ்லாமிய மார்க்கத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும் என்பதற்கு மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரியாக யார் இருக்கிறார்? அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். சும்மா வரலாற்றை படித்தா போதாது. இங்கிருந்து அவ்வளவு தூரம் ஆயிரக்கணக்கான மைல்கள் தூரத்துக்கு கடந்து சென்று லட்சக்கணக்கான பணத்தை செலவழித்து ஹஜ் செய்துட்டு வர்றாங்களா இல்லையா? தவாஃப் செய்யறாங்க, சஅய் பண்றாங்க, அதே மாதிரி அரஃபால தங்குறாங்க, முஸ்தலிஃபா, மஷர் ஹராமு என்று மாறி மாறி புனித தலங்களுக்கு செல்கிறார்கள். மினால போய் கல்லறிகிறாங்க. எல்லாமே எதனுடைய அடையாளங்கள்? எல்லாமே எதை ஞாபகப்படுத்துகிறது? சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த குடும்பம் செய்த தியாகத்தை மட்டும்தான் ஞாபகப்படுத்துகிறது. வேற அங்கே என்ன இருக்கிறது? அந்த அரஃபா பெருவெளியில் என்ன இருக்கிறது? அது ஒரு மலை, அது ஒரு பாலை வெளியது. அங்க முஸ்தலிஃபாவில் என்ன இருக்கிறது? அது ஒரு வெட்ட வெளியது. மினாவில் எங்க என்ன இருக்கிறது? எல்லாமே வெட்ட வெளிகள். கல்லறிவதற்கு அடையாளமாக ஒரு தூணை எழுப்பி வைத்திருக்கிறார், அவ்வளவுதான். எல்லாமே வெட்ட வெளி. அங்கே போய் வருவதனால் கிடைக்கக்கூடிய நன்மை என்ன, பயன் என்ன? சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் மத்தியில் ஓடுவதனால் ஏற்படக்கூடிய நன்மை என்ன? தவாஃப் செய்ததால் ஏற்படக்கூடிய நன்மை என்ன? மக்காம இப்ராஹிம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இடத்தில் நின்று 2 ரக்காத்தில் தொழ வேண்டும் என்பதை சுன்னத்தாக்கி இருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு தவாஃப் செய்து முடித்தவுடன் அடுத்த வேலையாக என்ன செய்யணும் என்று சொன்னால் மக்காம இப்ராஹிம் என்கின்ற இடத்தில் நின்று 2 ரக்காத் சுன்னத் தொழ வேண்டும். மக்காம இப்ராஹிம் என்னது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவை எழுப்புவதற்காக ஒரு கல்லுக்கு மேல நின்றுட்டு என்ன செஞ்சாங்கன்னா அந்த புனர் நிர்மாண பணியை செய்தார்கள். அந்த கல்லு காபத்துல்லாவை ஒட்டி தான் இருந்தது. பிறகு தவாஃப் செய்யக்கூடியவர்களுக்கு அது இடையூறாக இருக்கிறது என்ற காரணத்தினால் அது சற்று தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. மக்காம் இப்ராஹிம் ஒரு கூண்டு மாதிரி இருக்குதா இல்லையா? ஒரு கூண்டு மாதிரி, அந்த கூண்டுக்குள்ள அந்த கல் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கல்லு ஆரம்ப காலங்களில் காபத்துல்லாவோடு ஒட்டி இருந்தது. பிறகு இப்போது தள்ளி வைத்திருக்கிறார்கள். ஏன் தள்ளி வைத்திருக்கிறார்கள்? தவாஃப் செய்யக்கூடிய மக்களுக்கு வசதியாக இருக்க வேண்டும், இடையூறாக இருக்கக்கூடாது என்பதற்காக தள்ளி வைத்திருக்கிறார்கள். ஆக இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால் அவர்கள் எப்படிப்பட்ட தியாகத்தை செய்தார்கள். அப்படிப்பட்ட தியாக செம்மல்களாக இன்றைக்கு பெண்கள் இருக்க வேண்டும். பெண்கள் அந்த அளவுக்கு இருக்க முடியாது. இன்றைய காலத்து பெண்களை பொறுத்தவரையில மார்க்கத்திற்காக பாடுபடக்கூடியவர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு.
மார்க்கத்திற்காக உழைக்கக்கூடிய பெண்கள் என்பது ரொம்ப ரொம்ப குறைவு. மார்க்க பற்றுள்ள பெண்களே ரொம்ப குறைந்து கொண்டுதான் வருகிறார்கள். மார்க்கத்தில் ஈடுபாடுள்ள பெண்கள் ரொம்ப குறைந்து கொண்டு வருகிறார்கள். இவர்கள் எல்லாம் இந்த அன்னை ஹாஜர் அவருடைய வரலாற்று சம்பவங்களை எல்லாம் படித்து பார்க்க வேண்டும். அந்த சம்பவங்களை எல்லாம் படித்து பார்க்கிற போது கண்ணீர் வந்துவிடும். புகாரில் அந்த சம்பவங்கள் இருக்கு, பல பக்கங்கள் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. புகாரியில இந்த சம்பவம் இருக்குதா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மனைவியை அழைத்துக் கொண்டு, ஹாஜரை அழைத்துக் கொண்டு மக்கால கொண்டு விட்டாங்களா இல்லையா? அந்த சம்பவத்தை பத்தி புகாரில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்தா அப்படியே கண்ணீர் வடியும். கண்டிப்பா ஒரு சொட்டு கண்ணீராக உங்க கண்ணில இருந்து வராம இருக்காது. அந்த அளவிற்கு நெஞ்சை நெகிழ வைக்கக்கூடிய, கண்ணீரை வரவழைக்கக்கூடிய ஒரு பயங்கரமான திகில் நிறைந்த, சோகம் நிறைந்த, அச்சம் நிறைந்த ஒரு சம்பவமாக அந்த சம்பவம் இருக்கு. எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்திருக்கிறார்கள். எனவே இந்த சம்பவத்தை இன்றைய பெண்கள் எல்லாம் படித்து பார்க்க வேண்டும், படித்து பார்த்து திருந்த வேண்டும். மார்க்கத்திற்காக நம்முடைய பங்களிப்பு என்ன? யாரா யோசிச்சு பார்த்திருக்கிறோமா? இன்றைக்கு பெண்களுடைய முக்காவாசி நேரம் சமையலறையிலேயே கழிகிறது, சமையல் கூடத்திலேயே கிடக்கிறாங்க. சமைக்கிறது, துணி துவைக்கிறது, வீட்டை பெருக்கிறது, சமைக்கிறது, துணி துவைக்கிறது, வீட்டை பெருக்கிறது. பாய்மாரெல்லாம் குறைச்சு கொள்ளக்கூடாது. நம்ம வீட்டிலே தான் நடக்கு, எல்லா வீட்லயே தான் நடந்துட்டு இருக்கு. என்னடா இவரு கொஞ்ச நேரத்தை செய்து தரக்கூடிய வேலையும் செய்ய விடாம ஆக்கிடுவார் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஏன்னா எல்லாரும் வீட்டிலும் அதான் நடக்குது. இதோடு பெண்களுடைய கடமைகள் முடிந்து விடுகிறது. மார்க்க ரீதியாக அவர்கள் செய்யக்கூடிய கடமைகள் என்ன? மார்க்கத்திற்கு என்ன கடமைகள் செய்தார்கள் யோசித்து பாருங்கள். இன்றைய கால பெண்களை பார்த்து கேட்கிறேன், இதுல ஆண்களுக்கும் பங்கு இருக்கிறது. ஏன்னா அவங்கள சமையல் அறையிலிருந்து வெளியே வர்றதுக்கு அனுமதிக்கிறதே கிடையாது நாம. அதே போல அவர்களுக்கு நமக்கு ட்ரெஸ் துவைச்சு தரணும், ட்ரெஸ் அயன் பண்ணி தரணும், நமக்கு வகை வகையா ருசியா சமைச்சு தரணும், வீட்டை பெருக்கணும், சுத்தமா வைக்கணும். மொத்தத்தில் ஒரு வீட்டு வேலைக்காரியாத்தான் நம்முடைய வீட்டு பெண்களை வைத்திருக்கிறோமே தவிர அல்லாஹ்வுடைய வேலைக்காரியா எத்தனை பேரு நம்முடைய வீட்டு பெண்களை வைத்திருக்கிறோம்? நபிமார்களை பாருங்க. நபிமார்களுடைய பெண்கள்லாம் அவங்களுடைய மனைவிமார்கள் எப்படி இருந்தாங்க? அவருடைய மனைவிமார்கள் மார்க்கத்திற்காக சேவையாற்றினார்கள், உழைத்தார்கள். வெறுமனே அடுப்பிலேயே கிடைக்கல, துணி துவைச்சுக்கிட்டே கிடைக்கல, அவங்க வாஷிங் மிஷினா இருக்கல, அது மாதிரி ஸ்டவ் மிஷினா இருக்கல அவங்க. ஆனா இன்றைய பெண்கள் எப்ப பார்த்தாலும் வேலை 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 வேலைன்னு சொல்லி வேலையிலேயே, வீட்டு வேலையிலேயே முடங்கி கிடக்கிறாங்க. மார்க்க சம்பந்தப்பட்ட கடமைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு இல்லை. ஏன் இல்லை என்று சொன்னால், அவர்களை நிச்சயமா நான் குறை சொல்ல மாட்டேன், அந்த வாய்ப்பை வீட்டில் இருக்கக்கூடிய கணவன்மார்கள் அவர்களுக்கு உருவாக்கி தரவில்லை. இன்னும் சொல்லப்போனால் என்ன தெரியுமா, அவர் மிகப்பெரிய குறை. நாம பெண்கள் மாசம் நடத்திட்டு இருக்கிறோம். 3 வருஷ படிப்பை வச்சு பெண்கள் மாசம் நடத்திட்டு இருக்கிறோம். இங்க இருந்து ஆலிமாக்களை உருவாக்கி விடுறோம். இந்த ஆலிமாக்களை சில பேர் நினைச்சாங்கன்னா பொறுக்கி எடுத்து தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு போய் வீட்டிலேயே உட்கார வச்சிடறாங்க. நீ வேலைக்கு போகக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாதுன்னு அர்த்தம், மார்க்க பணியாற்றுவதற்கு செல்லக்கூடாது என்று தடை போடுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், இவர்களுக்கு எப்படி இந்த மனசு வருகிறது? இவருக்கு 3 நேரம் சமைச்சு கொட்டணும், ட்ரெஸ் துவைச்சு கொடுக்கணும், அயன் பண்ணி கொடுக்கணும், இவர் கூப்பிடுற இடத்துக்கெல்லாம் கூடவே போகணும். ஆனா மார்க்க பணியை செய்து விடக்கூடாது. மார்க்கத்தை 3 வருடம் ஆலிமாவாக இருந்து படித்து பட்டம் பெற்று வெளியே வந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு மார்க்க பணி செய்வதற்கு கூடாது என்று கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகிறது. மார்க்க பணி செய்யக்கூடாது தடை விதிக்கப்படுகிறது. இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோடு நம்ம பள்ளியாசல சொல்லக்கூடிய மக்கள். இந்த மாதிரி உபதேசங்கள் செஞ்சேன்னா அந்த உபதேசத்தை நினைச்சுவாங்கன்னா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதை வீட்டில் செயல்படுத்தணுமா இல்லையா? அதுக்காண்டி எப்ப பார்த்தாலும் பெண்களை தெருல பிரச்சாரம் பண்ணுங்க, பள்ளிவாசலுக்கு போங்க, எப்ப பார்த்தாலும் அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்க, வீட்டு வேலைகள் செய்ய வேண்டாம் சொல்லல. ஆனா ஒரு குறிப்பிட்ட நேரத்தை மார்க்கத்தின் வளர்ச்சிக்காண்டி ஒதுக்கலாமா இல்லையா? அப்படி ஒதுக்கக்கூடிய பெண்கள் இன்றைக்கு குறைந்து கொண்டே வருகிறார்கள். ஒரு சில பெண்கள் மட்டும்தான் அவ்வாறு மார்க்கத்திற்காக பாடுபடுகிறார். இந்த பாருங்க, இந்த பக்கத்துல ஒரு ஸ்கூல் இருக்கு. இந்த ஸ்கூல்ல டீச்சரா இருக்கிறதெல்லாம் யாருங்க சொல்லுங்க? இந்த ஸ்கூல்ல டீச்சரா இருக்கிறதெல்லாம் யாரு? ஆண்களா பெண்களா? மேக்சிமம் யார் இருக்கிற? பெண்கள் தான் இருக்கிறாங்க. பெண்கள் தான் இந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியர்களா இருக்கிறார்கள், செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு எத்தனை இஸ்லாமிய பெண்கள் சமூகத்திற்காக பணியாற்றுகிறார்கள், மார்க்கத்தை வளர்ப்பதற்காக கடமையாற்றுகிறார்கள். யோசிச்சு பாருங்க, யாரும் அந்த மாதிரி இல்லை. ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய பெண்களை தவிர. அதற்கு காரணம் தடையா இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, கணவன்மார்கள் தான் தடையா இருக்கிறார். எனவே படிப்பவர்களுக்கு பயன்பெற வேண்டும். மார்க்கத்திற்காக கொஞ்சமாவது பாடுபடணுங்க, உழைக்கணுங்க. இதெல்லாம் இந்த வரலாற்று சம்பவங்கள் நமக்கு சொல்லக்கூடிய பாடங்கள். ஆக முதல் இடத்தில் இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா ஹாஜர் இருக்கிறாங்க. முன்மாதிரி பெண் சொல்லி சொல்றதுன்னா ஹாஜர் தான் இருக்கிறாங்க. அவங்களை பத்தி நிறைய சொல்லலாம், அது நாள் முழுக்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவிற்கு அவர்களை பற்றிய நீண்ட வரலாற்று சம்பவங்கள் இருக்கிறது. அடுத்ததா பாத்தீங்கன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அருமை மனைவி யாரு சொல்லுங்க?
ஹதீஜா, சுப்ஹானல்லாஹ், அவர்கள் இஸ்லாமை ஏற்ற முதல் பெண்மணி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கொள்கையை சொன்ன சமயத்தில் முதலில் கலிமா சொல்லி அந்த இஸ்லாமை ஏற்ற முதல் பெண்மணி அவர்கள். அதுக்கு பிறகு மற்றவர்கள் இஸ்லாமை ஏற்கிறாங்க. எந்த மறுப்பும் சொல்லல, எந்த கேள்வியும் கேட்கல. எந்த நிலையில் அவர்களை நம்புகிறார்கள் பாருங்க, எந்த நிலையில் தன்னுடைய கணவனை ஏற்றுக்கொள்கிறார்கள் பாருங்க. அந்த கணவனுக்கு எந்த அளவுக்கு ஆதரவாக இருந்தார்கள், பிரச்சாரத்திற்கு எந்த அளவுக்கு பக்கபலமாக இருந்தார்கள் அப்படிங்கிற வரலாற்று சம்பவங்களை சொல்லி காமிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலில் வஹி வருகிறது. இக்ரா, அதான முதல்ல வந்த வார்த்தை, முதல்ல வந்த வசனம் எது? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் அப்படிங்கிறது முதல்ல இறங்கிய வசனம். முதலாக அவர்களுக்கு இந்த வசனம் தான் அருளப்படுகிறது. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு நமக்கு என்ன நடக்கிறது அப்படிங்கிறது தெரியாம போச்சு. நமக்கு ஏதோ நடந்துருச்சுன்னு பயப்படுறாங்க. அது வரைக்கும் ஜிப்ரீல் வந்ததில்லை, அவங்களுக்கு வஹி வந்ததில்லை. இப்பதான் முதல்ல அடிக்கிற ஜிப்ரீல் அந்த அல்லாஹ்வுடைய வசனங்களை கொடுக்குறாங்க. அதனால அவங்க பயந்து போறாங்க, நடுங்கி போறாங்க. வீட்டுக்கு வர்றாங்க, வீட்டுக்கு முறையிடுறாங்க. தன்னுடைய மனைவிட்ட ஹதீஜாட்ட முறையிடுறாங்க. அப்ப ஹதீஜா என்ன சொல்றாங்க? பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பயப்படாதீங்க, பதற்றப்படாதீங்க. வல்லாஹி லா யுஹ்ஸீக அல்லாஹ் அபதன், அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான். அவங்க என்ன ஃபீல் பண்ண, எனக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு பயப்படுறாங்க. வஹி வந்த அனுபவம் கிடையாது அவர்களுக்கு. இப்பொழுதுதான் முதலாக ஜிப்ரீல் அவர்களை கட்டி இறுக்கமாக அணைத்து ஓதுகிறா என்று சொல்லி முதல்ல குர்ஆனுடைய ஒரு வசனத்தை அருளி சென்றிருக்கிறார்கள். அதை பார்த்து பயத்தில் நடுங்கி போன அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்த இடத்துல அவருடைய மனைவி ஹதீஜா நிற்கிறான்னு ஆறுதல் சொல்றாங்க. ஏன் நீங்க பயப்படுறீங்க? எதுக்கு பதற்றப்படுறீங்க? எதுக்கு நடுங்குறீங்க? அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். நீங்க எவ்வளவோ நல்ல காரியங்கள் பண்ணியிருக்கிறீங்க. இன்னக்கு தக்ரி லைஃப், விருந்தினர்கள் வந்தால் விருந்தாளிகளுக்கு உபசரிக்கிறீர்கள், விருந்தினர்களை உபசரிக்கிறீர்கள். அவங்க செய்த நல்ல காரியத்தில் சொல்லி காமிக்கிறாங்க. தன்னுடைய கணவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த நல்ல காரியங்களை எல்லாம் சொல்லி காண்பித்து அவர்களை ஊக்கப்படுத்துகிறார்கள், அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறார்கள். அந்த பலவீனத்திலிருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்காக முயற்சி மேற்கொள்கிறார்கள். கல்ல, எவ்வளவோ சிரமங்களை மக்களுக்காக நீங்கள் தாங்கிக் கொள்கிறீர்கள். இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு நீங்க சம்பாதிச்சு கொண்டு கொட்டுறீங்க, நீங்க அவர்களை வாழ வைக்கிறீர்கள். இந்த மாதிரி நல்ல காரியங்கள் செய்யும்போது நீங்கள் எதற்காக பயப்பட வேண்டும்? நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, எல்லாமே நன்மையா முடியும் சொல்லி ஒரு மனைவியாக இருந்து என்ன செய்யறாங்கன்னா ஆறுதல் சொல்றாங்க. எப்படிப்பட்ட வார்த்தைகள் வரலாற்றில் இதெல்லாம் முக்கியமாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் பெரிய பெரிய ஹதீஸ் கிதாபில் இருக்கக்கூடிய வரலாற்று சம்பவங்கள் தான். இவங்க எதுக்கு முன்மாறியா இருக்கிறாங்க அப்படின்னா, இவர்களும் மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்கு தான் முன்மாறியா இருக்கிறாங்க. அவர்களும் சேர்ந்து பாடுபட்டார்கள். அன்னை ஹதீஜாவும் சேர்ந்து மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டார்கள். கணவனுக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக நின்றார்கள். இன்னொரு காலத்துல ஒரு சில மனைவிமார்கள் ஹதீஜா கொஞ்சம் குறைச்சி பேசினாங்க, ஹதீஜா கொஞ்சம் தாழ்த்தி பேசினாங்க. அது அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. ஹதீஜாவுடைய மறைவுக்கு பிறகு வேறு சில மனைவிமார்கள் ஹதீஜாவை பற்றி கொஞ்சம் குறைச்சி பேசினாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. அதை ரசூலுல்லாஹ்வால் ஜீரணிக்கவே முடியவில்லை, ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. கோபப்பட்டார்கள், முகமெல்லாம் சிவந்து விட்டது. ஹதீஜாவை பற்றி குறைத்து பேசியதை அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை என்று சொல்லிவிட்டு கோபத்தை வெளிப்படுத்தி விட்டு என்ன செய்யறாங்க சொல்றாங்க, ஹதீஜா எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? யாரும் எனக்கு ஆதரவு இல்லாத சமயத்துல இந்த மார்க்கத்தை வளர்ப்பதற்காக அவர் தான் எனக்கு ஆறுதலா இருந்தார், இல்லாம எனக்கு துணையும் செஞ்சாரு, சப்போர்ட்டா இருந்தாரு, பக்க துணையா இருந்தாரு. யாரு? ஹதீஜாவை பத்தி சொல்றாங்க. அவர் மூலமாக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு எனக்கு குழந்தை செல்வங்களை தந்தான் என்றெல்லாம் ஹதீஜாவை பற்றி புகழ்ந்து தள்ளுகிறார்கள். அது மட்டுமல்ல, ஹதீஜாவை பற்றி ஞாபகம் எப்போதாவது அவர்களுக்கு வருமானால், அன்னை ஹதீஜாவை பற்றி ஞாபகம் எப்போதாவது அவர்களுக்கு ஏற்படுமானால் என்ன செய்வாங்க தெரியுமா? ஒரு ஆட்டை அறுத்து அந்த ஆட்டினுடைய கறியை ஹதீஜாவுடைய தோழிகளுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஹதீஜாவுடைய தோழிகள், ஹதீஜாவுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, அவருடைய தோழிகளுக்கு கொண்டு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ஹதீஜா மேல அளப்பற்ற பாசமும் பிரியம் வச்சு. இத்தனைக்கு 2 பேருக்கு முதல்ல வயசு வித்தியாசம் இருக்கு, 15 வயசு வித்தியாசம் இருக்குது. 15 வயசு வித்தியாசம் இருக்கக்கூடிய நிலையில தான் ஹதீஜாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணந்து கொள்கிறார்கள். ஆனாலும் அந்த பாசம் எதனால் ஏற்பட்ட பாசம் தெரியுமா? கொள்கை பாசம். அது அந்த கொள்கைக்காக தன்னை அர்ப்பணித்தார்கள், கொள்கைக்காக தன்னை தாங்கி நின்றார்கள், தனக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டா இருந்தாங்க, உறுதுணையா இருந்தாங்க. அப்படிங்கிற காரணத்தினால அந்த மனைவி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அதிகமா நேசிச்சாங்க அப்படிங்கிறது வரலாற்று குறிப்புகள் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆக இந்த ஹதீஜா மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி பெண்மணியா இருக்கிறார்கள்.
முதல்ல ஹாஜர், அடுத்தது ஹதீஜா. இன்னைக்கு ஹாஜரா நிறைய பேர் பேர் வச்சிருக்கிறாங்க. ஆனா ஹாஜர் மாதிரியே இருக்கிறாங்க. ஹதீஜா நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க. எதுக்கு வச்சிருக்கிறாங்க? ஹதீஜா மாதிரியே இருக்கிறாங்க. ஹதீஜா என்ற பெண்மணிக்கும் இந்த பெண்ணுக்கும் சம்பந்தமே இல்லை. ஹதீஜா என்ற பெயரை வைப்பதற்குரிய தகுதியே கிடையாது. அந்த அளவிற்கு இன்றைய பெண்மணிகளுக்கு மத்தியில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. எனவே ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரி பெண்ணாக இருக்கிறாங்க. எந்த விஷயத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க்கத்தை வளர்க்கக்கூடிய விஷயத்துல ஒரு மிகச்சிறந்த முன்மாதிரி பெண்ணாக அவர்கள் விளங்குகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அதுவும் நிறைய வரலாற்று சம்பவங்கள் இருக்கிறது, நிறைய குறிப்புகள் இருக்குது, அப்படி சொல்லிட்டே போகலாம். இந்த மாதிரி ஆறுதலை சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னா, அவனுடைய உறவுக்காரர் ஒருத்தர் இருக்கிறார், வரக்கத்துக்கு ஒரு நௌஃபில் சொல்லப்படக்கூடிய உறவுக்காரர் ஒருத்தர் இருக்கிறார். அந்த வரக்கா விட்ட ரசூலுல்லாஹ் அழைச்சிட்டு போறாங்க. ரசூலுல்லாஹ் அழைச்சிட்டு போய் நடந்த சம்பவத்தை சொல்லும் போது அவர் சொல்றாரு, உன்னிடத்தில் இறை தூதர் வந்திருக்கிறார், ஜிப்ரீல் வந்திருக்கிறார், அதனால நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, உனக்கு வஹி வந்திருக்கிறது சொல்லி அவர் என்ன செய்யறாரு, ஆறுதல் சொல்றாரு. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுக்கு சமாதானம் ஏற்படுது. முதல்ல மனைவி அவங்களுக்கு ஆறுதல் வார்த்தை சொல்றாங்க. அது 10வது என்ன செய்யறாங்கன்னா, வரக்கத்துக்கு நௌஃபில் என்று சொல்லப்படக்கூடிய வேதம் கற்றவர் இடத்துல கொண்டு போறாங்க. கொண்டு போய் அவர் மூலமா என்ன செய்யறாங்க, சமாதானப்படுத்துறாங்க. ஒரு மனைவி எப்படி இருக்கணும், கணவன் துன்பத்தில் இருக்கிற பொழுது, கஷ்டத்தில் இருக்கிற பொழுது ஒரு மனைவி எப்படி இருக்கணும், எப்படிப்பட்ட ஆறுதலை சொல்ல வேண்டும் என்பதற்கு ஹதீஜாவினுடைய வாழ்க்கை மிகச்சிறந்த ஒரு முன்னுதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. சரிங்களா? இப்படி நிறைய பெண்மணிகளுடைய வரலாறுகளை நம்மால் சொல்லிக்கொண்டே இப்போ குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு நிறைய பேரை சொல்றாங்க. ஆசியாவை பற்றி பேசுறான், ஃபிரௌனுடைய மனைவி ஆசியாவை பற்றி பேசுகிறான். அதே போல மரியம் அவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு பேசுறான். அவங்க பேர்ல ஒரு அத்தியாயமே இருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, எப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து காண்பித்தார்கள் என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்னுதாரண பெண்மணியாக அவர்கள் விளங்குகிறார்கள். அதே போல இன்னொரு வரலாற்றில் ஒரு நெகிழ்ச்சிமிக்க ஒரு பெண்மணியை பற்றி பேசுகிறார்கள். ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் அது. யாருன்னு கேட்டீங்கன்னா, உம்மு சுலைம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்மணி. இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, அனஸ் பின் மாலிக் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அனஸனுடைய தாயார் தான் உம்மு சுலைம். அனஸ்னா யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்தவர்கள். 10 ஆண்டு காலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்தார்கள். அந்த அனஸ் பின் மாலிக்கினுடைய தாயார் தான் உம்மு சுலைம். உம்மு சுலைமுக்கு மாலிக் பின் நதர் அப்படிங்கிற பேர்ல ஒரு கணவர் இருந்தார். மாலிக் பின் நதர் அப்படிங்கிற பேர்ல ஒரு கணவர் இருந்தார். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரச்சாரம் வந்ததற்கு பிறகு மதீனால ரசூலுல்லாஹ் போறதுக்கு முன்னாலேயே மதீனால இஸ்லாமை பற்றி பிரச்சாரம் செல்ல தொடங்கிவிட்டது. அந்த மதீனாவுக்கு பிரச்சாரம் தொடர்ந்து பல பேர் இஸ்லாமை ஏற்றுக்கிறாங்க. அதில் யார் ஏற்றுக்கிறா? உம்மு சுலைம் இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார். அனஸ் பின் மாலிக்கினுடைய தாயார் உம்மு சுலைம் இஸ்லாமை ஏற்றுக்கிறாங்க. இஸ்லாமை ஏற்க போறங்கிற விஷயத்தை கணவர்கிட்ட என்ன சொல்ல கேட்கல, கலந்தாலோசனை பண்ணிட்டுலாம் இஸ்லாமை ஏற்கல. ஏன்னா அது அவருடைய சொந்த உரிமை, அது கொள்கை சம்பந்தப்பட்ட உரிமை, அது நம்பிக்கை தொடர்பான உரிமை. அது கணவர்கிட்ட நான் இஸ்லாமை ஏற்க போறேன், ஏற்க வேண்டாம் பண்ணலாம் கேட்கல. அவங்க இஷ்டத்துக்கு என்ன செய்றாங்கன்னா, இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார்கள். இஸ்லாமை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை செய்றாங்க, ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்போது இந்த மாலிக் பின் நதர் இருக்கிறார்களே, அவர் முஷ்ரிக்கா இருக்கிறார். அவர் இஸ்லாமை ஏற்கல. அவர் இஸ்லாமை ஏற்கக்கூடாதுன்னு தடுக்கிறார். ஆனா இந்த பெண்மணி என்ன தெரியுமா, அம்மா மறுத்துறாங்க. அதெல்லாம் முடியாது, நீ தடுத்தாலும் தடுக்காவிட்டால் நான் இஸ்லாமில் தான் இருப்பேன், இஸ்லாமை ஏற்றாச்சு, இஸ்லாமை ஏற்றுட்டாங்க. இப்போ அந்த மாலிக் பின் நதர் என்ன செய்யறாருன்னா, முடியாது, என் கூட வான்னு சொல்லி சிரியாவுக்கு ஷாமுக்கு கூப்பிடுறாரு. மதீனால இருந்து ஷாமுக்கு கூப்பிடுறாரு. நான்லாம் வர முடியாது, நீ போறாந்த போ அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த அம்மா. உம்மு சுலைம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அம்மா இஸ்லாமை ஏற்றதற்கு பிறகு தன்னுடைய கணவனையே விலகினார்கள். தன்னுடைய கணவனே வேண்டாம் என்று சொன்னார்கள். கணவன் பிரிந்து போகிறார், வேற நாட்டுக்கு போறார். உங்க கூட வர முடியாது, நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்ட்டாங்க. அவர் அங்கேயே போய் கடைசியில் அங்கே இறந்து போயிட்டார். அப்புறமாட்டு இவரை அபூ தல்ஹா அப்படிங்கிற ஒரு நபித்தோழர் நினைச்சாருன்னா பெண் கேட்டு வர்றாரு. அவர் அப்ப இஸ்லாமை ஏற்கல. யாரு? உம்மு சுலைம் இஸ்லாமை ஏற்று முஸ்லிமா இருக்கிறாங்க. அபூ தல்ஹா இஸ்லாமை ஏற்கல, அவரும் முஷ்ரிக்கா தான் இருக்கிறார். உம்மு சுலைமை பொறுத்த ஒரு நல்ல பெண்மணி, நல்ல குடும்ப பெண்மணி. அவளுக்கு அந்த ஊரில் நல்ல பேர் இருக்கிறது, நல்ல ஒழுக்கமான பெண்ணு, நல்ல குடும்பத்தை சார்ந்தவர்கள். அப்படிங்கிறதுனால அந்த மாலிக் பின் நதர் இருக்கிறாரா இல்லையா, அவர் இறந்ததுக்கு பிறகு நிறைய பேர் பெண் கேட்டு வர்றாங்க. அதுல யாரு வர்றா? அபூ தல்ஹாவும் கேட்டு வர்றாரு. இந்த மாதிரி உங்களை கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படின்னு.
அப்ப அபூ தல்ஹாட்ட வந்து உம்மு சுலைம் வந்து சில கேள்விகள் கேட்கிறாங்க. நான் உனக்கு சில கேள்விகள் கேட்கலாமா அப்படின்னு. தாராளமா கேள்வி அப்படின்னு. நீ வந்து முஷ்ரிக்கா இருக்கிற, கல்லையும் மண்ணையும் வணங்கிட்டு இருக்கிற, நான் முஸ்லிமா இருக்கிறேன், நான் அல்லாஹ்வை ஏத்திருக்கிறேன். நீ வந்து இந்த மரக்கட்டை போய் வணங்கிட்டு இருக்க. இந்த மரக்கட்டைங்கிறது தெய்வமா இருக்க முடியுமா? நேற்று வரைக்கும் இது மரமா இருந்தது, இன்னைக்கு ஒரு தச்சன் நினைச்சிருக்கிறான்னா அதை வந்து வெட்டி மரமாக்கி, அதை மரமா இருந்ததை வெட்டி அதை சிற்பமா செஞ்சு வச்சிருக்கிறேன், அதை போய் வணங்கிட்டு இருக்கிற, உனக்கு அறிவு இல்லையா? நீ சிந்திக்க மாட்டியா அப்படின்னு கேட்கிறான். அதனால நீ இஸ்லாமை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால், நீ முஸ்லீமாக மாறுவதாக இருந்தால், நான் உன்னை திருமணம் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்ற. சரி, நான் யோசிச்சுட்டு வந்து சொல்றேன்னு நினைச்சாரு. அபூ தல்ஹா போறாரு. போயிட்டு திரும்ப வந்து நான் இஸ்லாமை ஏத்துக்கிறேன் அப்படின்றாரு. உடனடியா இருக்கல, போயிட்டு ஆலோசனை பண்ணிட்டு வந்து திரும்ப நினைக்கிறேன், நான் இஸ்லாமை ஏத்துக்கிறேன். அப்ப இந்த உம்மு சுலைம் சொல்றாங்க, அப்படியே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு சொல்றாங்க, அப்படின்னா நீங்க இஸ்லாமை ஏற்கிறது என்னுடைய மகரை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்றாங்க. ஏன்னா இஸ்லாமிய அடிப்படையில் வந்து மகர் கொடுத்துதான் திருமணம் செய்ய வேண்டும், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இவங்க எதை மகராக்குறாங்கன்னா, அவங்க இஸ்லாமை ஏத்துக்கிட்டாங்களே அதையே மகராக்கிட்டாங்க. நீங்க இஸ்லாமை ஏத்துக்கிட்டாலே போதும், அதுவே நீங்கள் எனக்கு தரக்கூடிய மகர், இஸ்லாமை ஏத்துக்கிட்டா அதுவே நீங்கள் எனக்கு தரக்கூடிய மகர் என்று சொல்லி இஸ்லாமையே நினைச்சிட்டாங்க, மகரை ஏத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு பின்னால அவங்களுக்கு நினைச்சது வேற குழந்தை பிறக்கிறது. அபு உமையர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு குழந்தை பிறக்கிறது. அது வேற சம்பவங்கள். அது இந்த மாதிரி குழந்தை பிறந்ததுக்கு பிறகு அவர்களது குடும்பம் நல்ல முறையில் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்குது. இப்போ ரசூலுல்லாஹ் நினைச்சாங்கன்னா மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவுக்கு வர்றதுக்கு முன்னாலே இவங்க இஸ்லாத்தை ஏத்துட்டாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவுக்கு வந்ததுக்கு முன்னால ரசூலுல்லாஹ் ஒருத்தரோட வீட்டில் தங்கி இருக்கிறாங்க. அப்படி தங்கி இருக்கும்போது எல்லாரும் போய் பார்க்கறாங்க, ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க. ஏன்னா எல்லோரும் ரசூலுல்லாஹ்வுடைய வருகை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். எல்லாரும் ஒவ்வொருத்தரா போய் சந்திக்கிறாங்க, சலாம் சொல்றாங்க, பார்க்கறாங்க, அவங்கள பார்த்து சந்தோஷப்படுறாங்க, வரவேற்கிறாங்க. அப்போ உம்மு சுலைம் யோசிக்கிறாங்க, எல்லாரும் ரசூலுல்லாஹ் போய் பார்க்கறாங்க, சந்திக்கிறாங்க, சலாம் சொல்றாங்க, வரவேற்கிறாங்க, நானும் ரசூலுல்லாஹ் போய் பார்க்கணும், ஆசையா தான் இருக்குது. ஆனா வெறுங்கையோடு போய் பார்க்க வேண்டியவர்கள் விரும்பவில்லை. ஏதாவது கொண்டு போய் ரசூலுல்லாஹ் கொடுக்கணும். என்ன கொண்டு போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு தன்னுடைய மகன் அனஸ் இப்னு மாலிக் இருக்கிறார் இல்லையா, அந்த மாலிக் இப்னு நதருக்கு பிறந்தவர். மாலிக் இப்னு நதர் முஷ்ரிக்கா இறந்து போயிட்டாரு, முன்னாள் கணவர், அவருக்கு பிறந்தவர். அந்த அனஸ் இப்னு மாலிக் என்ன செய்யறாங்கன்னா கையோட கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு அவர்களை வரவேற்று அனஸ் இப்னு மாலிக்க ரசூலுல்லாஹ்ட்ட ஒப்படைக்கிறாங்க. அனஸ் இப்னு மாலிக்க ரசூலுல்லாஹ்ட்ட அப்போ ஒரு சின்ன குழந்தை, யார் ரசூலுல்லாஹ், இதோ என்னுடைய மகன், உங்களுக்கு ஏதாவது தரணும் சொல்லி ஆசைப்படுறேன், என்ற தரத்துக்கு ஒண்ணுமே கிடையாது. என்னுடைய மகனை நீங்கள் உங்களுடைய தேவைக்காக, உங்களுடைய பணிகளுக்காக நீங்கள் வைத்துக் கொள்கின்ற சொல்லி நீங்க இவ்வாறு ரசூலுல்லாவோடு மக்காவில் இருக்கிற காலம் வரை, ரசூலுல்லாஹ் இறக்கின்ற காலம் வரை ரசூலுல்லாஹ் கூடவே இருந்து ரசூலுல்லாவுக்கு பணிவிடைகள் செய்தவர் தான் அனஸ் இப்னு மாலிக் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நபித்தோழர். குர்ஆன்ல ஹதீஸ்ல வந்து ஏராளமான ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு. அனஸ் இப்னு மாலிக் நிறைய அவர்களுக்கு சிறப்புகள் இருக்கிறது. அந்த மாதிரிப்பட்ட ஒரு நபித்தோழர் அவர். அப்போ ஒரு தாயார் வந்து எப்படி இருக்கிறாங்க பாருங்க, அதாவது மார்க்கத்திற்காக தன்னுடைய பிஞ்சு குழந்தை அர்ப்பணிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும், அவர்களுக்கு வந்து பணிவிடைகள் செய்யணும், வேலைகள் செய்து கொடுக்கணும். அப்ப அந்த உதவி செய்யறதுக்கு தண்ணி எடுத்து கொடுக்கறது, அவங்களுக்கு வந்து கூடவே இருந்து அவங்களுடைய சின்ன சின்ன தேவைகளை முடிச்சு கொடுக்கறது, இதுக்கெல்லாம் வந்து யாரு சப்போர்ட் பண்றாங்கன்னா அனஸ் இப்னு மாலிக் சப்போர்ட் பண்றாங்க. அந்த உதவிக்காக, அந்த தேவைக்கு, அந்த பணிவிடைகளுக்காக தன்னுடைய மகனை அர்ப்பணித்தார்கள். இப்ப என்னெல்லாம் செய்திருக்கிறாங்க பாருங்க. அதாவது இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள், ஏற்றுக்கொண்டதனால் தன்னுடைய கணவனை பிரிந்தார்கள், அதை ஒரு பொருட்டாக துச்சமாக மதிக்கவில்லை. அதற்கு அடுத்ததாக என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் இன்னொரு வாழ்க்கை துணையை கல்யாணம் செய்து கொண்டார்கள். அதை வந்து கல்யாணம் செய்துக்கிட்ட எப்படி கல்யாணம் செய்துக்கிட்டாங்க, டிமாண்ட் பண்ணி கல்யாணம் பண்றாங்க. நீ இஸ்லாமை ஏத்துக்கிட்டா அவனை கல்யாணம் பண்ணுவோம், அதையே நான் மகரா ஏத்துக்கிற சொல்லி கல்யாணம் பண்றாங்க. அப்புறமாட்டு அவருடைய குழந்தை ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பணிவிடைகளுக்கு கொண்டு அர்ப்பணிக்கிறாங்க. இந்த மாதிரிப்பட்ட ஒரு தியாகத்தை செய்யறாங்க. அப்புறமாட்டு பாருங்க, ஒரு அற்புதமான நிகழ்ச்சிக்கு ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. இந்த அபூ தல்ஹா வந்து வேலைக்கு போயிடுறாரு. அந்த சமயத்தில் இவருடைய மகன் அபூ உமைர் இருக்கிறாரு இல்லையா, அபூ தல்ஹாவுக்கு பிறந்த குழந்தை அபூ உமைர், அது சின்ன குழந்தை, அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிருக்கு. உடம்பு சரியில்லாம போய் மூத்தாயிடுறாரு. அபூ தல்ஹா திரும்பி வர்றாரு. மூத்தான செய்தி வந்து சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிருக்கு. அப்போ இந்த அம்மா என்ன சொல்றாங்க, உம்மு சுலைம் என்ன சொல்றாங்கன்னா,
இந்த மூத்தான செய்தியை, என்னுடைய குழந்தை மரணித்த மூத்தான செய்தியை வந்து நீங்க யாரும் என்னுடைய கணவர்கிட்ட சொல்ல வேண்டாம், அதை நானே பக்குவமா சொல்லிக்கிடுவேன். ஏன்னா அவருக்கு தாங்கக்கூடிய மனசு கிடையாது. ஏன்னா அவருக்கு ரொம்ப இழகிற மனசு. இந்த குழந்தை மேல ரொம்ப அளப்பற்ற பிரியத்தை வச்சிருந்தார், பாசத்தை வச்சிருந்தார். ஒரு குழந்தை தானே, அந்த குழந்தை மேல ரொம்ப அளப்பற்ற பாசத்தையும் பிரியத்தையும் வச்சிருந்த காரணத்தினால அந்த குழந்தையுடைய இறப்பை அவரால் தாங்க முடியாதுங்கிறதுனால அதை நான் எப்படி சொல்லணும் அப்படி சொல்லிக்கிடுவேன், நீங்க யாரும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னா, அவர் பகல்ல வேலைக்கு போயிருக்க, வேலைக்கு போன சமயத்துல தான் அந்த குழந்தை இறந்து போயிருது. குழந்தைய வீட்டினுடைய ஒரு ஓரமாட்டு நினைச்சுறாங்க, துணியை மூடி வச்சிடறாங்க. வந்த உடனே அபூத்துல கேட்கிறாரு, புள்ள எங்க, குழந்தை எங்கன்னு கேட்கிறாரு. அதை அவன் தூங்கி கிடக்கிறான் அப்படின்னா, அவன் தூங்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல எழுப்பு என்ன இருப்பாங்க, இல்ல டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவன் அசந்து தூங்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சமாதானப்படுத்துறாங்க. அவருக்கு இரவு உணவு பரிமாறுகிறார்கள். பிறகு அவர்கள் கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கிறாங்க. அவர் மாட்டு கணவன் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. யாரு, மனைவி உம்மு சுலைம் வந்து அபூத்தலாட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி தெரியுமா? அதாவது உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறீங்க, பதில் சொல்லுவீங்களா? கேளு. அதாவது நம்ம ஒருத்தட்ட ஒரு பொருளை வந்து ஒப்படைச்சிருக்கிறோம், இரவலா கொடுத்து வச்சிருக்கிறோம். இதை அதாவது பத்திரமா வச்சுக்கப்பா, இதை நான் திரும்ப கேட்கும்போது தரணும்னு சொல்லி கொடுத்து வச்சிருக்கிறோம். இப்படி கொடுத்து வச்சுட்டு அந்த பொருளை திரும்ப அதை கேட்கும்போது தரமாட்டேன்னு சொல்லி அவர் சொல்லலாமா? இல்லை, அப்படி சொல்லக்கூடாது. இல்லை, அது நமக்கு சொந்தமான பொருள் இல்லையா? நாம் ஒருத்தர் வந்து இரவலா ஒரு பொருளை கொடுத்து வச்சிருக்கிறோம், அந்த பொருளை திரும்ப தாங்கி கேட்கும்போது தந்தான தீரணும், அது அமானிதம் இல்லையா அப்படின்னு அவர் சொல்றாரு. அவன் சரிதானே. அப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு இரவலா பொருளை தந்தால் அவர் கேட்கும்போது திரும்ப கொடுத்துடணும், அப்படிதானே? ஆமா, கொடுத்துடணும். அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கிடுங்க, அல்லாஹ் நமக்கு தந்த இந்த இரவலாக தந்த இந்த குழந்தையை அவன் திரும்ப எடுத்துக்கொண்டான் அப்படின்னா, அல்லாஹ் நமக்கு இரவலாக தந்த இந்த குழந்தையை திரும்ப எடுத்து, எவ்வளவு புத்திசாலித்தனமா அந்த கணவன் அணுகிறாங்க பாருங்க. இதான் அப்ரோச் அப்படிங்கிறது. எப்படிப்பட்ட ஒரு அப்ரோச் பாத்தீங்களா? அதாவது ஒரு கணவன் வந்து அந்த புள்ள மேல நல்ல பாசம் வச்சிருக்கிறான், நல்ல அன்பு வச்சிருக்கிறான், நல்ல சிநேகம் வச்சிருக்கிறான், நல்ல தெரியுது. கணவனுடைய மனசு உடைஞ்சிடக்கூடாது. அதே சமயத்தில் இந்த இறப்பு செய்தியும் கண்டிப்பா சொல்லித்தான் தீரணும். அதை பக்குவமா எப்படி அழகான முறையில் ஹேண்டில் பண்றாங்க, எப்படி கையாளுறாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அழகான முறையில, பக்குவமான முறையில, நல்ல நளினமான முறையில் கையாண்டு அந்த விஷயத்தை அந்த கணவனுக்கு தெரியப்படுத்துகிறார்கள். அதோடு என்ன செய்யறா, அவர் சமாதானம் அடைகிறார். இந்த விஷயத்த ரசூலுல்லாஹ்ட்ட போய் காலையில வந்து சொல்றாங்க. இந்த விஷயத்தை, இந்த மகன் வந்து குழந்தை இறந்த விஷயத்தையும், அந்த அம்மா வந்து பொறுமை, அவ்வளவு சகிப்புத்தன்மை. அந்த சாதாரணமா ஒரு வீட்டில் வந்து ஒரு இறப்பு வந்து விட்டால் அதை வந்து தாங்க முடியாம சாதாரணமாக வீட்டில் வந்து ஒரு இறப்பு ஏற்பட்டு அதை தாங்க முடியாம பொறுமை இல்லாம கத்தி கதறது யாருன்னு கேட்டீங்கன்னா பெண்களாக தான் இருப்பாங்க. ஆனா உம்மு சுலைம் வந்து பொறுத்துக்கிட்டாங்க, சகிச்சுக்கிட்டாங்க. அந்த இடத்துல வந்து நிதானம் தவறி போவாங்களான்னு சொல்லி அவங்க பயந்துக்கிட்டு தன்னுடைய கணவனைத்தான்
வீட்டில் ஒரு சம்பவம் நடந்தால் மொத்தத்தில் பொதுவாகவே கணவன்மார்கள் வந்து நிஜம் சகிச்சுக்கிடுவாங்க, பெண்களாக தான் சகித்துக் கொள்ளுவாங்க. ஆனால் இங்கே இந்த குடும்பத்தில் நேரம் மாற்றமாக இருக்குது. முஸ்லிம் சகிச்சுக்கிட்டாங்க, சகிச்சுட்டு அதை அருமையாக பக்குவமாக எடுத்து சொன்னாங்க. மறுநாள் இந்த சம்பவத்தை ரசூலுல்லாஹ்வுடைய கவனத்துக்கு கொண்டு போகும். ரசூலுல்லாஹ் 2 பேருக்காண்டி துஆ செய்தாங்க. அந்த கணவனுக்காண்டி மனைவிக்காண்டி அந்த நல்ல அழகான ஒரு பொறுமை மிக்க அந்த குடும்பத்துக்காண்டி துஆ செஞ்சாங்க. அதற்கு பிறகு பாருங்க சம்பவத்தை, ஒரு குழந்தை பிறந்து இறந்து போச்சு. அதற்கு பிறகு 7 குழந்தைகள் அவர்களுக்கு பிறக்கிறது. எத்தனை? 7 குழந்தைகள் அவர்களுக்கு பிறக்கின்றன. பிறந்த அந்த 7 குழந்தைகளும் குர்ஆனை நன்கு கற்ற பிள்ளைகளாக இருந்தார்கள். குர்ஆனை நன்கு கற்றுணர்ந்த பிள்ளைகளாக இருந்தார்கள் அந்த 7 குழந்தைகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பிள்ளையை எடுத்துக்கொண்டு அந்த ஒரு பிள்ளைக்கு பாரமாக 7 குழந்தைகளை வழங்கி இருக்கிறான் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. புரியுதா? இந்த மாதிரிப்பட்ட ஒரு மாபெரும் தியாகத்தை யார் செய்திருக்கிறார்? அந்த உம்மு சுலைம் செய்திருக்கிறார். இந்த மாதிரி நிறைய முன்மாதிரி பெண்மணிகளின் வரலாறுகள் நம்மால் பார்க்க முடியும். ஒரு சில பெண்களுடைய வரலாறு தான் நான் சொல்லியிருக்கிறேன். யாரை சொல்லியிருக்கிறேன்? ஹாஜரை பற்றி சொல்லியிருக்கிறேன். அதே போல உம்மு சுலைமை பற்றி சொல்லியிருக்கிறேன். ஹதீஜா பற்றி நிறைய பெண்கள் இருக்கிறார்கள். இந்த பெண்களுடைய வரலாறுகளை எல்லாம் நம்முடைய தாய்மார்கள் படித்து அந்த மாதிரி நடக்க முடியாவிட்டால் ஒரு 10% அந்த மாதிரி நடக்க முடியுமா அப்படின்னு முயற்சி மேற்கொள்ள வேண்டும். அதற்கு நல்ல வாய்ப்பு அல்லாஹ் ரஹ்மான் அனைவருக்கு வழங்கியவர்களாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.